ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தை இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறதுக்கு தானே இன்றைக்கி ஆள் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வாயிலாக இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் வாழ்ந்து இருப்பீங்க என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அன்றைக்கு எலிகூ யோபு 36ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கத்திலிருந்து விசாலத்தில் என்ன செய்வார், வைப்பார் என்று சொல்லி எலிகூ மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. நெருக்கத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர்னா விளக்குகிறவர். எதிலெல்லாம் உங்களுக்கு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, இதில் வந்து என்னால் முடியலையேன்னு சொல்லி கவலையில் இருக்கிறீங்களா, நெருக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா, இன்றைக்கி அநேகர் வியாதி நிமித்தம் அநேகர் உடைந்து போயிருக்கிறீங்க. இந்த வியாதியின் படுக்கை, வியாதியின் கூறு இன்றைக்கி ஆண்டவர் உடைக்கிறேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி நிறைய குடும்ப பிரச்சனைகள், இன்றைக்கி திருமணமாகி குடும்பத்தில் உண்டாகிற கசப்புகள், குடும்பத்தில் உண்டான தேவையில்லாத சண்டைகள், அநேக பிரிவின ஆவி இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது. அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள், பாசத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாதபடிக்கு இன்றைக்கி என்ன செய்கிறீர்கள், புலம்பி போய் காணப்படுகிறீர்கள். இதன் மத்தியில் தான் கர்த்தர் சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து விலக்கி உங்களுக்கு ஒடுக்கமில்லாத விசாலத்தை ஆண்டவர் தருவேன். உனக்கு ஒடுக்கம், எதற்கெடுத்தாலும் ஒடுக்கம், சொந்த பந்தம் உங்களை ஒடுக்குகிறது, வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒதுக்குகிறார்கள், நீங்கள் குடியிருப்பின் இடத்துல உங்களை ஒடுக்குகிறார்கள். நீங்கள் நல்லதான் செய்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, நீங்கள் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நீங்கள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தான் பல ஒடுக்கத்தின் மத்தியில் இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒடுக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறது, விசாலத்தில் கர்த்தர் வைப்பாராம். உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் வருகிறது. இன்றைக்கு எல்லாவற்றும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைக்கு சமாதானத்தில் ஒரு பெருக்கம் வருகிறது, சுகத்தில் ஒரு பெருக்கம் வருகிறது, நிம்மதியில் ஒரு பெருக்கம் வருகிறது. நீங்கள் சமாதானத்தோடு குடியிருக்கும்படி கர்த்தர் செய்வேன் என்பதை சொல்லி தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். மற்றவர்களையும் பார்த்து இன்றைக்கி காலையில் எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க? கொஞ்சம் வருஷத்தை பாருங்கள், எடுத்த உடனே மற்றவர்களை பார்த்து குறை பேசுகிறது, மற்றவர்களை பார்த்து குற்றம் சொல்லுகிறது, மற்றவர்களை குறித்து குறை சொல்ல, குற்றம் சொல்ல உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக மாறிடுறீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்த உடனே மற்றவங்க உங்கள் கூட பிறந்த சகோதரர்களா, உங்களுடைய குடும்பத்தின் நபர்களா, உங்களுடைய நண்பர்களா, யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி மனதார ஆசீர்வதித்து பாருங்கள், மனதார வாழ்த்தி பாருங்கள். அந்த வாழ்த்துதல், அந்த சமாதானம் நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க, நன்மை அனுபவிப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகள் நன்றாயிருக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.